மேம் போய் கேட்கலாம் மேம், ரொம்ப டைம் ஆகுது வேற, அடுத்த கிளாஸுக்கு டிலே ஆகும். நம்ம போய் கேட்டுடலாம் மேம். ப்ளீஸ் மேம் வாங்க மேம். என்ன பண்ண, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறதுல ஒன்றும் நம்ம குறைஞ்சிட மாட்டோம். அதனால நம்ம வெயிட் பண்ணலாம். இது என்ன பழக்கம் இது? நான் தான் எத்தனை தடவை நான் சொல்கிறது, இங்கே வந்துட்டு 10 தடவைக்கு மேலே நான் சொல்லிட்டேன் அது இன்டிசிப்ளினரி ஆக்ஷன் அப்படின்ட்டு. மேம் ஆல்ரெடி இந்த சர்க்குலர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பியூன் தான் மேம் ஏதாவது வந்துட்டு பிரச்சனை பண்ணியிருப்பான், டிலே பண்ணியிருப்பான். அதை நம்ம போய் கேட்கலாம். அது கேட்குறதுல தப்பு இல்லை, வாங்க. சின்ன பொண்ணு, பியூனை என்ன அவன் இவனுங்கிற வாங்க போங்கன்னு சொல்ல மாட்டியே? யாரும் உனக்கு இந்த பழக்கத்தை சொல்லி கொடுத்தா? சரஸ்வதி மேம் பசங்க வந்துட்டு மரியாதையே இல்லாமல் பேசுகிறாங்க, ஒவ்வொருத்தரையும் சொல்ல மாட்டாங்களா மற்ற டீச்சர்ஸ்லாம்? என்ன நீங்கள் டிசிப்ளினாக இருப்பீங்கன்னு பார்த்தா இவ்வளோ இன்டிசிப்ளினாக இருக்கீங்க. உங்களை நம்பி நான் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நல்ல வேளை இன்னும் பிரின்ஸிபல்கிட்ட கூட்டிகிட்டு போகல. அவரையும் இப்படி தானே பேசுவீங்க நீங்கள், முன்னாடி விட்டு பின்னாடி. என்ன பழக்கம் இதெல்லாம்? சின்ன பொண்ணு கொஞ்ச நேரம் சாந்தமா இரு. ஏன் இப்ப தேவையில்லாம மேம டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க? பாரு எல்லாருக்கும் இப்ப கஷ்டம். ஆமாம் சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு. அவரே கூப்பிடுவார். பிரின்சிபல் சாரை பற்றி தான் தெரியும்ல, அவர் நம்ம சைடு தான் பேசுவார். அப்புறம் இருந்து ஏன் இப்படி தையத்தக்கான்னு நீ குதிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியலை. எல்லாருமே என்னையவே தப்பு சொல்லுங்க. அப்புறம் சாக்லேட் ஃபேக்டரி போன பிறகு சின்ன பொண்ணு உன்னாலதான் நம்ம வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், உன்னோட போராட்டத்தினாலதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னு யாராவது ஏதாவது ஒரு டைலாக் விட்டீங்கன்னா அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சின்ன பொண்ணு, உன்னோட வந்துட்டு இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருச்சு. நீ அப்புறம் வந்துட்டு நீ தனியாக வந்து பாரு என்ன. ஓகே மேம். எல்லாருமே உங்க சைடு தான் பாக்குறீங்க, என் சைடு எதுவுமே பார்க்க மாட்டேங்க. என் சைடு உள்ள கஷ்டங்கள் பார்த்தா நான் ஏன் இப்படி பேசுறேன்னு உங்களுக்கு புரியும், தெரியும். என் சைடு யாருமே எதுவுமே யோசிக்க மாட்டீங்க, அதான் இங்க பிரச்சனையே. உன் சைடு என்ன பிரச்சனை யாரு கேட்கல? நீ வந்து ஃபர்ஸ்ட் சொன்னியா இதுதான் பிரச்சனை மேம்னு? பிரச்சனை இது என்னன்னு தெரியாம வந்துட்டு எனக்கு எப்படி தெரியும்? இதுல வேற யாரும் எதுவும் கேட்க மாட்டீங்கன்னு வேற ஒரு டைலாக்கு. ஆமா சின்ன பொண்ணு, உனக்கு என்ன பிரச்சனை? எங்கள்கிட்ட கூட நீ சொல்லல, இப்ப வந்து பிரச்சனை இருக்குங்கிற. ஆமா எனக்கு பிரச்சனை தான். எங்க வீட்டுல உங்க வீட்டுல இருக்கிறவங்க மாதிரிலாம் வந்துட்டு போன உடனே பணத்தை கொடுத்துட மாட்டாங்க. எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு டைம் வேணும். நீங்க லாஸ்ட் மினிட்ல நாளைக்கு ட்ரிப் இன்னைக்கு வந்து ரெடி பண்ணுங்கன்னா எங்க வீட்டுல எப்படி ரெடி பண்ணுவாங்க? அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல, அதுக்கு தான் நான் இப்படி தையத்தக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்துட்டு ஒன்றும் பண்ண வேணாம். எங்க வீட்டுல நான் பணம் கேட்டேன்னா எங்க அம்மா என்ன மரத்துல இருந்தா புடுங்கி தருவாங்க? இல்ல அவங்க ரெடி பண்ணணும்ல. நீங்க லாஸ்ட் மினிட்ல தான் நீங்க டேட் சொல்லுவீங்கன்னா நான் இப்பயே சொல்றேன், ட்ரிப்புக்கு வரல. சின்ன பொண்ணு, என்னோட கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு மட்டும் தான் தெரியும், உங்களுக்குலாம் எங்க தெரிய போகுது அதெல்லாம். சின்ன பொண்ணு, நம்ம இதுதான் முன்னாடியே பேசணும்ல, நம்ம ஷேர் பண்ணிக்கலான்னு. ஏன் பொண்ணு இப்படி கத்துற? இல்ல சாந்தி, நான் முடிவு எடுத்துட்டேன், இதுதான். சின்ன பொண்ணு, இப்பயே ஃபைனலைஸ் பண்ணிடலாம். எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகி இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அதெல்லாம் நம்ம பிரின்சிபல் சார்கிட்ட போய் கேட்டோம்னா சொல்லிடுவார். பிரின்சிபல் சார்கிட்ட போய் கேட்டா சொல்லிடுவார் தான், ஆனால் அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு இங்கே முடியலையே, அதுதானே நான் இப்போ கேட்டுட்டு இருக்கேன். நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? கிட்டத்தட்ட 45 மினிட்ஸாக நம்ம இங்கே தான் நின்றுட்டு இருக்கோம். ஆனால் வந்துட்டு அந்த பிரின்சிபல் சார் நம்மளை கூப்பிட்டாரா இப்போ வரைக்கும்? அந்த பியூன்ட்ட தான் ஏதோ பேசிட்டு இருக்காரு. இத்தனை பேர் நிற்கிறது கூடவா அவருக்கு அங்கேருந்து பார்த்தா தெரியாது? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தானே நடிக்கிறாங்க. மேம் உண்மையே சொல்லுங்க, நீங்களும் வந்துட்டு ஸ்கிரிப்டட் தானே? என்ன சின்ன பொண்ணு என்னையே பார்த்து இப்படி சொல்லிட்ட? மேம் அப்படி பண்ணுவேண்ணா? அப்படி பண்ண நான் உங்களை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வருவேண்ணா? என்னையை பார்த்து இப்படி சொல்லிட்டியே சின்ன பொண்ணு, எனக்கு உன் மேலே ரொம்ப வருத்தம்மா. நீங்க வருத்தப்பட்டுக்கோங்க மேம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்க, நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அதானமா நான் சொன்னேன், மொத்த செலவையும் ஸ்கூலே இது எடுத்துக்குதுன்னு, காம்படிஷன் கூட வைக்காம எல்லா பசங்களையும் கூட்டிட்டு போறாங்கன்னு. அப்புறம் என்னம்மா உனக்கு பிரச்சனை? மேம் இதுவே நீங்களே சொல்லுங்க சரியா? கை செலவுக்குன்னு எனக்குன்னு கொஞ்சம் இருக்க வேணாமா? சின்ன பொண்ணு, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நீ எதுக்கு மேம் கிட்ட போய் இப்போ கோச்சுக்கிட்ட? மேம் நம்ம நல்லதுக்கு தானே பண்ணியிருக்காங்க இந்நாள் வரைக்கும். நீ என்னன்னா அவங்களே போய் இப்படி சொல்லிட்ட. சாரி கேளு. ஆமாம் சின்ன பொண்ணு, சாரி கேளு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப வருத்தம். நான் கிளம்புறேன். நான் ட்ரிப்பும் வரல, எங்கேயும் வரல. நான் என்னை விடுங்க, நான் கிளாஸ் போகிறேன் திருப்பி. சின்ன பொண்ணு சாரி மேம், நான் உங்கள் மனசை கஷ்டப்படுத்துறபடி ஏதாவது பேசியிருந்தா நீ மன்னிச்சுக்கோங்க. நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். ஒரு கோபத்தில் நான் சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு வந்துட்டு ட்ரிப்பு வரதுக்கு ஐடியா இல்லை மேம். நீங்கள் எல்லாரும் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நான் கிளாஸ் ரூம் போகிறேன். பாய் மேம். சரி பசங்களை கூப்பிடுவோமா? மேமை கூப்பிடுவோம் முதல்ல. சரஸ்வதி மேடம், சரஸ்வதி மேடம் இங்கே கொஞ்சம் வாங்கலே. சார் இந்த வரேன், நிமிஷம் இருங்க. சின்ன பொண்ணு எங்கேயும் போயிடாத, இந்த சார் கூப்பிட்டாங்க, நான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துட்டு உனக்கு நான் ரிப்போர்ட் பண்ணுறேன், ஓகேவா?
நீங்கள் போயிட்டு வாங்க மேம். சின்ன பொண்ணு எங்கே போக மாட்டோம், நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகேம்மா. மேம் என்ன ஒரு படையோடே வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை? என்னைய பக்கம் வந்தீங்களா இல்லை வந்துட்டு பிடி பீரியடை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? மேக்ஸிமம் தானே நீங்கள்? இல்லை சார், ஒரு சின்ன பிரச்சனை, பசங்க உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என்ன பிரச்சனை மேடம்? இல்லை, ஒரு ட்ரிப்பு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் தெரியுங்களா, அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி, அதோட அப்டேஷன் வேணும்னு கேட்குறாங்க சார், அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகலான்னு. ஓ அதுவா மேடம், இப்போ தான் இந்த பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், உங்களுக்கு நாளைக்கு அந்த சர்க்குலர் வந்துடும். ஓகே சார், ஓகே சார், ஒன்றும் இல்லை. சர்க்குலர் ஒன்றப்போ இந்த பியூன் இவர் வந்துட்டு கொஞ்சம் பசங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டாரு, அதனால இந்த சர்க்குலர் டிலே ஆகுது போல் நினச்சி பசங்க வந்துட்டு ரொம்ப காலையில் பிரச்சனை பண்ணி சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதுதான் வேறு வழி இல்லாமல் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் சார், எதுவும் நினச்சிக்காதீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். சொல்லப்போனால் இந்த பையன்தான் அதை டிலே பண்ணியிருக்கான், நான் சைன் பண்ணி 2 வாரத்துக்கு மேலே ஆகுது. இந்த பையன்தான் வந்துட்டு அந்த நோட் புக்கை எங்கேயோ வச்சுக்கிட்டு கொடுக்காம இருந்திருக்கான், கேட்டால் வேலை இருந்துச்சுங்கிறான். அதை பற்றி தான் இப்போ நான் பேசிகிட்டு இருந்தேன், கரெக்டாக நீங்களும் வந்துட்டீங்க. சரி, இந்த இது டிலே ஆன விஷயம் வெளியிலலாம் தெரிய வேணாம், என்ன நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியில் பசங்கள்கிட்ட சொல்லிடாதீங்க இக்காத்து கொண்டோம், அப்புறம் நம்மளுக்கு தான் பிரச்சனையாக வந்துடும். ஓகே சார், இதை தான் அந்த சின்ன பொண்ணும் சொல்லிகிட்டு இருந்துச்சு, அதை தான் அந்த பொண்ணை இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இப்போ தான் வரேன். இல்லை நான் மட்டும் அந்த பொண்ணுக்கு சொல்ல வேணாம், தையாத்தா கண்ணை எப்போ பார்த்தாலும் குதிச்சுக்கிட்டு இருக்கு. கிளாஸில் உள்ள பசங்களுக்கு டிசிப்ளினா என்னன்னே தெரியலமே. டிசிப்ளினை பற்றி நீ சொல்கிறியாடா கண்ணுக்குட்டி? நீ டிசிப்ளின் இருந்தால் தான் அந்த சர்க்குலர் அப்பயே போய் அவங்களுக்கு கொடுத்துருந்துருப்ப இந்த பிரச்சனையே வந்திருக்காது, அந்த பொண்ணு தையத்தக்கன்னு குதிச்சிருந்துருக்காது. இல்லை யார் காரணம்? ஸ்டார்டிங் பாயிண்டே நீ தான்டா. உன்னா என்னையே சொல்லுங்க எல்லாரும், என் பிரச்சனை எனக்கு இல்லை சார், இருந்தாலும் நீங்கள் சின்ன பசங்க விஷயத்தில் நீங்களும் வந்துட்டு இப்படி ரகடாக இருக்கக்கூடாது. என்ன பசங்க தானே, ஏதோ ஒரு ஜாலியாக ஏதோ வந்துட்டு சொல்லுவாங்க தான், அதெல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு இப்படி சீரியஸாக அவங்க பாருங்கள், அவங்க எவ்வளோ வந்துட்டு கவலையோடு வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. ஒரு சர்க்குலர் தான், இந்த டேட்டுன்னு சொல்லி இருந்தால் பிரச்சனை முடிஞ்சது இருக்கும், தேவையில்லாமல் நீங்களே ஏன் சார் பிரச்சனையை இழுத்து வாங்கிக்கிறீங்க? நல்லா சொல்லுங்க மேடம், எப்போ பார்த்தாலும் இந்த பையன் இப்படி தான் இருக்கான், சின்ன பசங்களோட போய் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். பசங்க இந்த வயசில் சேட்டை பண்ண தான் செய்வாங்க, 4 வார்த்தை சொல்ல தான் செய்வாங்க, அதெல்லாம் நம்ம பெரியவங்க வந்துட்டு கண்டுக்கலாமா? ஐயோ நானும் எத்தனை தடவை சொல்லிட்டேன், இவனால என்னைக்கு நம்ம ஸ்கூல் ரெப்புடேஷன் போதோ எனக்கு தெரில. ஆமாம் சார், நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தப்பு. திடீர்னு ஒரு எமர்ஜென்சி சர்க்குலராக இருக்க போது 2 வாரம் கழிச்சு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா என்ன நடக்கும் சொல்லுங்கள்? பேரண்ட்ஸ் வரைக்கும் போயிடும் சார், அதனால் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இந்த மாதிரியான கேரக்டரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. கேட்டுக்கோடா, சொல்கிறாங்கல்ல, இனிமையாச்சும் ஒழுங்காக இரு, இல்லைன்னா வச்சுக்குவேன் டிசியை கிழிச்சுவேன், உனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. இப்போயே நான் உன்னை ரீகன்சிடர் பண்ணி தான் உள்ளே வந்துட்டு சேர்த்துக்கிறேன். சார் பார்த்துக்கோங்க. நான் நல்லா பார்த்துக்கிறேன் மேம், நீங்கள் உங்கள் பங்குக்கு நல்லா பண்ணுறீங்க. வந்ததுக்கு 4 விஷயம் நல்லா பண்ணிட்டு போகணுமா இல்லையா, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி மேடம், நீங்கள் அப்டேஷன் என்னென்னு பசங்களுக்கு சொல்லிடுங்க, டேட் மட்டும் என்னென்னு இந்த பையன்கிட்ட கேட்டுக்கோங்க. என்ன இன்னும் ஃபர்தராக எதுவும் டிலே பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் இப்பயே போனோடனே அந்த பசங்களுக்கு இன்னது இதுதான் சார் வந்து சொன்னாங்கன்னு சொல்லிடுங்க, இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அஃபிஷியலாக சர்க்குலர் வந்து இந்த பையன் இன்னைக்கு சாயந்தரம் இல்லைன்னா நாளைக்கு காலையில் வந்து கொடுத்துருவோம், இதுக்கு நான் கேரண்டி. வரலன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். என்ன? ஓகே சார், பண்ணிடலாம் சார். ஓகே சார். என்னடா டேட்டு சொல்லிடு. என்ன? ஓகே சார்.